ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ டீச்சிங் டாபிக்ல ஒரு டாபிக் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டீச்சிங் வந்து ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி யூஸ் பண்றோம், என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகுது, மாடர்ன் மெத்தட்ஸ்ல என்னென்ன யூஸ் ஆகுது, அதே ஐசிடி பேஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்டிங்ஸ் எல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ டீச்சிங் எய்ட் அப்படின்றது ப்ராப்பரா டீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ப்ராப்பரான ஒரு வே இல்லைன்னா ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்ப இந்த டீச்சிங் எய்ட ஃபர்ஸ்ட் படிச்சோம்னா தான் நம்மளோட அடுத்த டாபிக் போகும்போது கரெக்டா புரியும். ஸோ அப்ப டீச்சிங் எய்ட் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு டீச்சரால யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடோ தான் டீச்சிங் எய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் டீச்சிங் எய்டோட மெயின் ஹெல்ப் என்ன, எதுக்காக டீச்சிங் எய்ட வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் டீச்சிங் எய்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் எதுக்காக நம்ம டீச்சிங் எய்டை யூஸ் பண்றோம், எதனால யூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் லேர்னர் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும். அண்ட் தென் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும், ரிட்டென்ஷன் பண்ணிக்கிறதுக்காகவும், ரீகால் பண்றதுக்காகவும், இல்ல நம்ம நிறைய திங்கிங், லாஜிக்கல் திங்கிங்கோ இல்ல ரீசனிங் எபிலிட்டியோ வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம டீச்சிங் எய்ட்ஸை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட் வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு டைம்ல அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம்ல. அப்போ ரொம்ப கம்மியான டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டீச்சிங் எய்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்மே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ எது யூஸ் பண்றப்ப, டீச்சிங் எய்ட் யூஸ் பண்றப்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்செப்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நிறைய நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நார்மல் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் யூஸ் பண்றோம், லெக்சரிங் பண்றோம் அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் த வேல வந்து மொனோட்டானஸா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொனோட்டானஸை பிரேக் பண்றதுக்காக நமக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா இந்த டீச்சிங் எய்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் டீச்சிங் எய்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்றதுக்கு, இன்னும் புதுசு புதுசா எப்படி இப்படிலாம் யோசிக்கலாம், கிரியேட்டிவா எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் ஒரு ஒரு வெர்பல் டீச்சிங் மெத்தடா இருக்கட்டும், இல்ல ஒரு நான் வெர்பல் வேல ஒரு ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்றோமா இருக்கட்டும், அது எதுக்குமே இது ரெண்டுத்துக்குமே எது வந்து மெயினா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த டீச்சிங் எய்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்துட்டே இருக்கிறது வந்து போர் அடிக்கும். இப்போ வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றப்ப அந்த கிளாஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீச்சிங் எய்ட் யூஸ் பண்றதுனால அப்போ கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது அப்படின்றாங்க. அண்ட் தென் ஒரு ஆக்சுவல் கிளாஸ் ரூம்ல இப்போ ஒரு டீச்சிங் எய்ட் யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு 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 ஆர்டிபிஷியலான ஒரு என்வரான்மெண்ட்டே நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஆக்சுவல் கிளாஸ் ரூம் செட்டப் இல்லாம டீச்சிங் எய்ட் யூஸ் பண்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ கிளாஸஸ் வைக்கிறோம் இல்ல 3D கிளாஸஸ் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த அந்த என்வரான்மெண்ட்டே வந்து மாறும் அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. ஆஹ் இதுல ஆர்டிபிஷியல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நம்ம டீச்சிங் மெத்தட்லயே வந்து இந்த ஆர்டிபிஷியல் என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து பார்த்திருக்கோம். இப்போ மிலிட்ரி அப்படின்னா அந்த அந்த இடத்துல எப்படி எப்படிலாம் வந்து இருக்கும் அப்படின்றத நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அந்த டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட் யாருக்காவது நேம் ஞாபகம் இருக்கா மேம்?
சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் மெத்தட் படிச்சிருப்போம். ஸோ அந்த அந்த மெத்தட் மூலமா தான் நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ணா எப்படி எப்படிலாம் இருப்போமோ அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறது தான் வந்து சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் எப்படி வந்து ஒரு ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது, அதாவது ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லும். ஒரு ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துருக்கவங்களால மட்டும்தான் வந்து கவனிக்க முடியும். அதே ஆன்லைன் மெத்தட்ல டீச் பண்றவங்களுக்கு, அதாவது ஆன்லைன் மெத்தட்ல லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு உலகத்துல எந்த பார்ட்ல எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்களால ஈஸியா அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் மோஸ்டா ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்றது டீச்சர் சென்டர்ட் மெத்தடா தான் இருக்கும். ஆன்லைன் மெத்தட் அப்படின்றது லேர்னர் சென்டர்ட் மெத்தடா தான் இருக்கும். ஸோ டீச்சர் சென்டர்ட் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க, லேர்னர்ஸ் பாசிவா இருப்பாங்க. லேர்னர் சென்டர் அப்படின்னா லேர்னர்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க, டீச்சர்ஸ் பாசிவா இருப்பாங்க. அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அண்ட் தென் ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் இருக்கும். ஸோ இந்த டைம் இந்த ஹவர் இந்த டைமிங்குள்ள தான் நடக்கும் அப்படின்ற ஃபிக்ஸ்டு டைமிங் இருக்கும். பட் ஆன்லைன் லெக்சர்ஸ்ல அப்படி கிடையாது. மேபி ரெக்கார்டட் செக்ஷனோ இல்ல அடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அசஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அதுக்கு ப்ராப்பரான டைமிங் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இந்த ஆஃப்லைன் டீச்சிங் மெத்தடோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் மேல பார்த்த பாயிண்ட் எல்லாமே ஆஃப்லைனோட டிஸ்அட்வான்டேஜ், ஆன்லைனோட அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குற பாயிண்ட் வந்து ஆஃப்லைனோட அட்வான்டேஜ், ஆன்லைனோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல வந்து என்ன, அதாவது ரொம்ப கிராமத்துல இருக்க மக்களால கூட இந்த இந்த ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து ரொம்ப கிராமத்துல எல்லாம் வந்து மொபைல் போன்ஸ் இருக்காது, இல்ல ப்ராப்பரான டவர் இருக்காது, அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்காது. அந்த ப்ராப்ளம்னால ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து ஒரு அப்டாக்லா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் கூட ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட் ஆன்லைன் பேசிஸ் டீச்சிங்ல. இப்ப நம்மளே கோவிட் டைம்ல டீச் பண்றப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாகின் பண்ண தெரியாது, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து லாகின் பண்ண தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு மொபைல் போனை பத்தின ஒரு நாலேஜே தெரியாது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் ஆஃப்லைன் மெத்தட்ல லிமிட்டடான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். பட் ஆன்லைன் மெத்தட்ல அப்படி கிடையாது. எவ்வளவு பேர் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அட் அ டைம்ல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட் பத்தியும் பார்க்கலாம். ஸோ இதுல மேக்சிமம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 4-5 மெத்தட்ஸ் கொடுத்துட்டு இது எதெல்லாம் வந்து டீச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ எய்ட்ஸ். ஆடியோ எய்ட்ஸ்ல நம்ம மேஜரா 2 இது பார்த்தோம் அப்படின்னா, பாட்காஸ்ட் அண்ட் தென் ரேடியோ. ஸோ பாட்காஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைல, ஒரு ஆடியோ ஃபைல இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி அதை நம்ம எப்போ வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்ல அப்படின்னு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் தான் வந்து பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆடியோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ரேடியோ அப்படின்றது லைவா வந்து டெலிகாஸ்ட் ஆகுற ஒரு விஷயம் எஃப்எம்ல. ஸோ அப்போ இதுல ஆடியோ எய்ட்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, கேட்டு யாரால படிக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆடியோ எய்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இப்போ ஒரு எய்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு எய்ட்ஸும் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த எந்த சென்ஸை வந்து அப்பீல் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆடியோ எய்ட்ஸ் அப்படின்றது ஹியரிங் சென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹியரிங் சென்ஸ்க்கு ஒரு கண்டென்ட்டா இருக்கும், அந்த இயர்ஸ் வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தெளிவா படிக்கணும் மேம், ஏன்னா இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பாட்காஸ்ட், ரேடியோ செட்டு, டெலிஃபோனு, மொபைல், ஆடியோ பிளேயர்ஸ் இதெல்லாமே வந்து ஆடியோ எய்ட்ஸ்ல வரும். ஸோ இதுல பாட்காஸ்டுக்கும் ரேடியோக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பாட்காஸ்ட்ங்கிறது இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க, அந்த ஃபைலை நம்ம எப்ப வேணா மறுபடியும் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனா ரேடியோ அப்படின்றது அப்படி இல்லை. ஸோ அது லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம கேட்டாதான் உண்டு, லேட்டரா வந்து நம்மளால அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ மீன் கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் விஷுவல் எய்ட்ஸ். விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்றது நம்மளால பார்த்து தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு வீடியோ ஃபார்மேட்ல இருக்கிறத விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து
என்ன சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ்க்கு வந்து அப்பீல் ஆகும் அப்படின்னா ஐஸ்க்கு வந்து அப்பீல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்லைட்ஸ், போஸ்டர்ஸ், பிளாஷ் கார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ். ஸோ இது இல்ல ஸ்லைட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், போஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், மைண்ட் மேப் கேள்விப்பட்டிருப்போம், அகெயின் போஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பிளாஷ் கார்டு அப்படின்றது இப்போ அங்கன்வாடிஸ்ல எல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்னதா இப்ப ரெக்டாங்குலர் கார்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல முன்னாடியும் ஒரு கண்டென்ட் இருக்கும், பின்னாடியும் ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அப்ப அது வந்து ஒரு குட்டி குட்டி டைப் ஆஃப் கார்ட்ஸ்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தரோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ விஷுவல். ஸோ முதல்ல பார்த்த 2 ஃபைலும் சேர்ந்ததுதான் வந்து ஆடியோ விஷுவல். ஒரு ஒரு மெத்தட் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்றோம். அதுல ஆடியோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆடியோ விஷுவல் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப விஎல்சி மீடியா பிளேயர், விண்டோஸ் மீடியா பிளேயர் இது எல்லாமே வந்து ஆடியோ விஷுவல் ஃபைல்ஸை வந்து ரன் பண்ற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா பப்பட்ஸ் அப்படின்றது டாய்ஸ். ஸோ த்ரூ இப்ப அந்த பொம்மல் ஆட்டம்லாம் சொல்லுவோம்ல, டாய்ஸ் மூலமா நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த டீச் பண்றது. அண்ட் தென் பிலிம்ஸ், கார்ட்டூன்ஸ், ஆர் டிராமா பிளே, ஆன்லைன் வீடியோஸ் இது எல்லாமே வந்து ஆடியோ விஷுவல் ஏஜ்ல வரும். அண்ட் தென் ப்ரொஜெக்டட் ஏஜ் அப்படின்னா இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல இப்போ பிபிடி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரொஜெக்டர். ஸோ அதுல வந்து 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர் வந்து இருக்கு. ஹேண்ட் ஹெல்டு ப்ரொஜெக்டர் அண்ட் தென் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் அப்படின்றது இப்ப நம்ம ஸ்மார்ட் கிளாஸஸ்ல எல்லாம் வந்து நமக்கு மேல வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவே நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க, கரெக்டா அந்த ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். இதே ஹேண்ட் ஹெல்டு ப்ரொஜெக்டர் அப்படின்றது அது வந்து பாக்கெட் ப்ரொஜெக்டர் இல்ல மொபைல் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். நமக்கு தேவையான இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்க இடத்துலயோ இல்ல ஸ்கிரீன் இருக்க இடத்துலயோ வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஹேண்ட் ஹெல்டு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம ஸ்லைட்ஸா இருக்கட்டும் இல்ல பிலிம்ஸா இருக்கட்டும் இல்ல சைலண்ட் பிலிம்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் வந்து ஸ்லைட் அப்படின்றது இப்போ நம்ம ஸ்லைட்னா நம்ம ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைட்ல கண்டென்ட்டை போட்டு இது பண்றது. அதுல பவர் பாயிண்ட் மட்டும் ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஸ்லைடு மேக் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. ஸ்லைடு பிளேயர்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இப்போ நம்ம காமனா யூஸ் பண்றது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலரான ஒரு விஷுவல் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பவர் பாயிண்ட்ல நம்ம அதாவது வீடியோஸும் நம்மளால அட்டாச் பண்ண முடியும், அண்ட் தென் ஆடியோஸும் நம்மளால அட்டாச் பண்ண முடியும், இமேஜஸும் நம்மளால அட்டாச் பண்ண முடியும், டெக்ஸ்டும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம ஒரு லெசன் நடத்துறோம் அப்படின்னா அது வந்து மேக்சிமம் வந்து ஸ்லைடு மூலமா தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இதுலதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்பரண்ட் மவுண்டட் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அதுல நம்ம ஃபிட் இன் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஈவன் பவர் பாயிண்ட் வச்சே நம்ம அனிமேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்றோம், இப்போ ரிசர்ச் அப்டிராக்ட் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிராஃபிக்கல் அப்டிராக்ட் வந்து இப்ப கேக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே பவர் பாயிண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்படி ஹெல்ப் பண்றப்ப ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஹேண்ட் ஹெல்டு ப்ரொஜெக்டர் ஒன்று, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் ஒன்று. அண்ட் தென் நான் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் அப்படின்னா ஸோ ப்ரொஜெக்டர் மூலமா நம்மளால அந்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு போக முடியாததான் வந்து நம்ம நான் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா சார்ட்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ், கிராஃப்ஸ் இதெல்லாமே எக்ஸாம்பிளா வரும். அண்ட் தென் ஸோ நான் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸோட ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சீப்பரா இருக்கும், அதாவது இதுக்கு செலவு அதிகமா தேவைப்படாது. அண்ட் தென் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங். இதுக்கு வந்து பவர் சப்ளை இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே தேவையில்ல, ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பட் ஆனா இந்த நான் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும்.
பட் ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது நிறைய பேர் அட் அ டைம்ல லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்மளால சொல்ல முடியும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ இல்ல ஏதாவது ஒரு டேட்டா அனாலிசிஸ் கொடுக்கும் போதோ நம்ம வந்து அந்த டேட்டாவை சார்ட் ஃபார்ம்லயோ இல்ல கிராஃப் ஃபார்ம்லயோ வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பட் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி பண்ணாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம மேனுவலா வந்து டிரா பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அது வந்து ஒன் ஆஃப் ஒரு டீச்சிங் எய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு லார்ஜ் டேட்டா இருக்கு, அதை வந்து நான் ஒரு டேபுலேஷன் ஃபார்மேட்ல கொடுக்கணும் அப்படின்னா அது சார்ட்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சார்ட்ஸ்ல போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஓபன் பண்ணி நம்ம வந்து டேபிள் போட்டு அதுல இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அந்த காலத்துல வந்து அப்ப சாட்ல தான் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்றது சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த நான் ப்ரொஜெக்டட் எய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ப்ரொஜெக்டர் மூலமா இதை நம்மளால காமிக்க முடியாது. அண்ட் தென் இது வந்து சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட், எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் மேக் பண்ணும் அப்படின்னா இந்த சார்ட்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அப்போ இந்த சார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் அப்படின்னா பார் சார்ட்டு, பை சார்ட்டு, டேப்லெட் சார்ட்டு, ட்ரீ சார்ட்டு, ஃப்ளோ சார்ட்டு, பிக்டோரியல் சார்ட்டு, ஓவர்லே சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம சார்ட்ஸ் மூலமா இது பண்றாங்க. ஒரு ஒரு டீச்சிங் இப்போ ஒரு பாப்புலேஷன் பத்தி ஒரு லெசன் நடத்துறோம் அப்படின்னா அப்ப அதோட அந்த காலத்துல இந்த காலத்துல வந்து நம்ம ப்ரொஜெக்டர் மூலமா அதோட பை சார்ட் வந்து எடுத்து வச்சிடலாம். இல்ல அதே அந்த காலத்துல ஒரு சார்ட் மூலமா மேனுவலா சார்ட் ஒர்க் பண்ணி ரவுண்டு போட்டு அதுல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து மென் உமன் அப்படின்றத போட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்ல வராங்க. அண்ட் தென் ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்ததான் வந்து ஃபிளாஷ் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து ஒரு பக்கம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரெண்டாவது பக்கம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப ட்ரூ ஆர் டேர் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் ட்ரூ இருக்கும், ஒரு பக்கம் டேர் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பக்கமா இன்ஃபர்மேஷன் இருந்து நம்ம ஒரு அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், ஒரு டீச்சிங் மெத்தட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஃபிளாஷ் கார்ட்ல நம்மளால எழுத முடியாது. ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் இந்த ஃபிளாஷ் கார்ட்ல எழுதுவோம். அண்ட் தென் அது வந்து ஒரு சீக்வன்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு கேம் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரூட்டை பத்தி எழுதுறோம் இல்ல ஒரு கேம் வைக்கிறோம், அது வந்து பசில்ஸ் மாதிரி இருக்கு, அதை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர்ல நம்ம கிரியேட் பண்ணணும். அப்ப சீக்வன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்துறப்பயோ இல்ல ஏதாவது காம்படிஷன்ஸ் நடத்துறப்ப மேக்ஸிமம் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் தென் மைண்ட் மேப். ஸோ மைண்ட் மேப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம ஹேண்டடாவும் வரையலாம், இல்ல நம்ம வந்து இப்போ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால மைண்ட் மேப் போட முடியும். ஸோ மெயினா நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பூஸ்டப் பண்றதுக்காகவோ இல்ல மெமரைசேஷன் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டை மெமரி பண்றதுக்காகவும் ஹெல்ப் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மெத்தட் வந்து யாரு வந்து டெவலப் பண்ணா அப்படின்னா டோனி பசான் அப்படின்றவர் 1960 டெவலப் பண்ணாரு. இது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும். அந்த டயக்ராம் எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாஸ்கையோ இல்ல ஒரு ஒர்க்கையோ இல்ல ஒரு கான்செப்டையோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒன் ஆஃப் த ஒரு டீச்சிங் எதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ இதுல என்ன ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கான்செப்டை ஈஸியா அவங்க மெமரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் டிஸ்பிளே போர்டு அப்படின்னா இப்போ நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்க பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு இல்ல மேக்னெட்டிக் போர்டு இது எல்லாமே வந்து போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுலதான் ஒரு ஒரு டீச்சர் வந்து அவங்க நடத்துறதையோ இல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதையோ வந்து ரைட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளே போர்டு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பாக்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குற மாதிரி ஒரு இடம் ஒரு போர்டு வந்து பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம டிஸ்பிளே போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் அந்த ப்ராசஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரெசன்டேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ஒருத்தவங்களோட நாலேஜை ரிட்டென்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, புல்லட்டின் போர்டு, மேக்னெட்டிக் போர்டு இது எல்லாமே வந்து சொல்றாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த செலக்ஷன் ஆஃப் டீச்சிங் எய்ட்.
ஸோ இப்போ எந்தெந்த சுச்சுவேஷன்ல என்னென்ன மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஒரு ஒரு லிட்ரேட் ஆடியன்ட் அப்படின்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப படிச்சவங்களால ஆஹ் ஒரு பிரிண்டட் மெட்டீரியலோ இல்ல ஏதாவது வந்து எழுதியிருக்க ஒரு பேப்பரையோ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லிட்ரேட் கிட்ட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு பிக்சர் அண்ட் சிம்பிள் மெத்தட்ல தான் வந்து நம்ம டேட்டாவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப படிச்சவங்களுக்கு பிரிண்டட் மீடியால கொடுக்கலாம், படிக்காதவங்களுக்கு பிக்சரைஸ் ஃபார்ம்லயோ இல்ல சிம்பிள் ஃபார்ம்லயோ வந்து கொடுக்கலாம். And then the online method of teaching or projector method is used for larger audience. So projector மெத்தடோ இல்ல ஆன்லைன் மெத்தடோ எந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் இருக்காங்க, டார்கெட் குரூப் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரேடியோ, டெலிவிஷன், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக இந்த டீச்சிங் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் இல்ல ஒரு டிஃபிகல்ட்டா இருக்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க அப்படின்னா அது வந்து ஆடியோ விஷுவல் மோட்ல நம்ம கன்வே பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு கஷ்டமான டாபிக்கை நம்ம ஒரு வீடியோவா கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களால ஒரு கார்ட்டூன் ஃபார்மட்லயோ இல்ல ஒரு MP4 ஃபார்மட்லயோ கொடுக்கும்போது அவங்களால ஈஸியா அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் ஒரு இன்டர்நெட்ல டீச் பண்றோம் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டீச்சருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் தென் ஸோ எந்த விதமான ஹிண்டரன்ஸும் வந்து நமக்கு கிரியேட் ஆகாது. பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல இருக்க மாதிரி எந்த ஹிண்டரன்ஸும் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விசுவல் டீச்சிங் மெத்தட். ஒரு இப்ப சின்ன குழந்தைங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஒரு விஷுவலா ஒரு டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்றோம், ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்றோம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த செக்ஷன் போதும் மேம். இப்ப இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் எய்ட்னா என்ன, ஸோ அதோட பெனிஃபிட் என்ன, ஸோ எப்படி எப்படிலாம் டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்றது எல்லாமே வந்து இன்னைக்கு செக்ஷன்ல பார்த்தோம் மேம். இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்?